அம்மனுக்கு எதுக்காக பொங்கல் வச்சு வழிபாடு செய்யறோம்னு தெரியுமா? அம்மன் கோவில்கள்ல வேண்டுதல் நிறைவேறுறதுக்கு மட்டும் இல்லாம, சாதாரணமாவும் பக்தர்கள் பொங்கல் வச்சு படைச்சு வழிபடுறது உண்டு. மற்ற தெய்வங்கள விடவும் பெண் தெய்வங்களுக்கும், குல தெய்வத்துக்கும் பொங்கல் வச்சு படைச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறப்புக்குரியதா கருதப்படுது. இதனால குடும்பம் சிறக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. குறிப்பா ஆடி மாதத்துல அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைச்சு பக்தர்கள் வழிபடுறதன் ஆன்மீக அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வழக்கமா கோவில்கள்ல வேண்டுதல், நேர்த்திக்கடன் நிறைவேற்றுதல் அப்படின்னு சொன்னாலே பொங்கல் வைக்கிறது வழக்கம். அதுவும் அம்மன் கோவில் அப்படின்னாலே பொங்கல் வைக்கக்கூடிய வழிபாடு ரொம்பவுமே விசேஷமானது. மற்ற மாசங்கள விடவும் ஆடி மாசத்தோட எல்லா நாட்களுமே அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைச்சு பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேத்துவாங்க. அது ஏன் நேர்த்திக்கடன் செலுத்துறது அப்படின்னாலே பொங்கல் வைக்கிறாங்க? மற்ற உணவுகளுக்கு இல்லாத சிறப்பு இதுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழர் பண்பாட்டுல பொங்கல் அப்படிங்கிறது உணவு மட்டுமில்ல, அது இறைவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடனா கருதப்படுது. பூமி விளைஞ்சது, மழை பெய்தது, சூரியன் ஒளி கொடுத்தான், மாடுகள் உழைச்சது, இறைவன் அருள் புரிஞ்சாரு, இதுக்கு எல்லாமே நன்றி சொல்லக்கூடிய மனநிலை தான் பொங்கல் படைப்போட அடிப்படை. பொங்கல் பொங்குறது அப்படிங்கிறது வீட்ல வளம் பொங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வெளிப்பாடு. தமிழகத்தோட பல பகுதிகள்ல அம்மன் கோவில்கள்ல பொங்கல் வச்சு வழிபடுறது பல நூற்றாண்டுகளா தொடரக்கூடிய மரபாகும். குறிப்பா ஆடி மாசம் அம்மன் திருவிழாக்களும், சில பகுதிகள்ல மாசி மாசம் நடக்கக்கூடிய கிராம திருவிழாக்கள்லயும் இந்த வழிபாடு ரொம்பவே பக்தியோட நடைபெறுது. தஞ்சாவூர சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல இன்னைக்கும் மாரியம்மன் பொங்கல் அப்படிங்கிற மரபு தொடர்ந்து நடைபெற்று வருது. அம்மன் அப்படிங்கிறது தாயோட வடிவம். பூமிய பராசக்தியோட அம்சமா கருதி வழிபடுறோம். அதோட பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது பஞ்சபூதங்களோட வழிபாடா கருதப்படுது. பஞ்சபூதங்களோட சக்தியையும் ஒன்றிணைச்சு செயல்படக்கூடிய பொங்கல அம்மனுக்கு படைச்சு வழிபடுறதால அம்மனோட மனம் மகிழும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சர்க்கரை பொங்கல்ல அரிசி, வெல்லம், நெய், பருப்பு அப்படின்னு பலவிதமான பொருட்கள் சேர்க்கப்படுது. இத ஒவ்வொன்னும் தனித்தனி தன்மை கொண்டவை. ஆனா இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து பொங்கலா சமைக்கிறப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து கரைஞ்சு கடைசியில இனிப்பு சுவை கொண்ட பொங்கலா மாறிடுது. அது மாதிரி நமக்குள்ளேயும் பலவிதமான குணங்கள், எண்ணங்கள் இருக்கு. இறைவன முழுதுமா சரணடைஞ்சு அவர்கிட்ட நம்மள ஒப்படைக்கிறப்போ, பரம்பொருள் கூட ஒண்ணா கலக்கிறப்போ, இனிப்பான முக்தி அப்படிங்கிற பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆழ்ந்த ஆன்மீக தத்துவத்த உணர்த்துறதுக்காகத்தான் இறைவனுக்கு பொங்கல் வச்சு படைக்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம வெப்பம் அதிகமா இருக்கக்கூடிய மாசி, ஆடி மாதிரியான மாதங்கள்ல அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைச்சா, அவளோட மனம் குளிர்ந்து நமக்கு அருள் செய்வாள். அது மட்டும் இல்லாம வேண்டிய வரங்கள குடுப்பா அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. இனிப்பான பொங்கல அம்மனுக்கு படைக்கிறதால, அம்மனோட அருளால நம்மோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறைஞ்சு இன்பமயமானதா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை பக்தர்கள் கிட்ட காலம் காலமா இருந்துட்டு வருது. ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகும். இந்த மாதத்துல அம்மனுக்கு நைவேத்தியமா படைச்ச பொங்கல மத்தவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கறதால பலருக்கும் அன்னதானம் வழங்கின புண்ணியமும் நமக்கு கிடைக்கும்.